எம்டி தயிர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? எப்பயுமே யூஸ்வலாக வெண்டைக்காய், பூசணிக்காய் இதெல்லாம் போட்டு தான் நம்ம தயிர் குழம்பு செய்வோம். ஆனால் வெஜிடபிள்ஸ் எதுவும் இல்லாத நேரத்தில் டக்குன்னு கை கொடுக்குற டிஷ் எதுன்னு பார்த்தா இந்த எம்டி தயிர் குழம்பு தான். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். கடாயில் எண்ணெய், கடுகு, சீரகம், பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுக்கிட்டு கடைசியில் தேவைக்கேற்ப மஞ்சள், காரத்துக்கேற்ப மிளகாய் தூள், தேவைக்கேற்ப உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாம் எண்ணெயிலே வதங்கினதுக்கு அப்புறமா உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு கொதிக்க விடக்கூடாது. அந்த காரம் உப்பு எல்லாம் கலந்து வர வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சா போதும். குழம்பு கொதிக்கக்கூடாது. கடைசியில் நம்ம ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், எம்டி தயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சூடான சாதத்தோடு சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். இந்த தயிர் குழம்பு ரெடி பண்ணிடலாம். வெங்காயம் பூண்டு கட் பண்ணுற